ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இனிஷியலாக நீங்கள் இந்த பேஜில் இருக்கீங்களா, இந்த பேஜுக்கு வந்துடு. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களோட அப்டேட் ப்ரொஃபைலை. ஸோ உங்கள் ப்ரொஃபைலை எப்படி அப்டேட் பண்ணுறது. ஸோ நார்மலாக உங்களுக்கு என்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்களா. ஸோ சம்டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தப்பாக மிஸ்டேக்காக டைப் ஆகிருக்கலாம். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி நேம் வேணும், சில பேருக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும், ஒரிஜினலாகவே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு கிடையாது, நேம் இருக்கும், இனிஷியல் இருக்கும், அவ்வளோதானே. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ நேம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த ரைட் சைடு கார்னரில் உங்களோட நேம் காட்டுதா லேர்னர்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். வருதா? ஸோ அந்த அப்டேட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தெளிவாக இருக்கான்னு பாரு, நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கா. அந்த இப்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற பேசிக் இன்ஃபர்மேஷனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய நேம் சர்டிஃபிகேட்டில் ரெஃப்ளெக்ட் ஆனால் ஓகேவா, அதே நேம் வரலாமா சர்டிஃபிகேட்டில். ஸோ கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் கிடையாது, என் நேமு இனிஷியல். என்னோட சந்தோஷம் குமார் கடையில் எனக்கு ஒரு ஸ்பேஸ் வரும், அதனால் நான் ஃபர்ஸ்ட் நேமை தனியாகவும் லாஸ்ட் நேம் தனியாகவும் டைப் பண்ணியிருக்கேன், இனிஷியல் பி. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஒரு நேம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நேம்லேயே டைப் பண்ணிவிட்டு இனிஷியல் லாஸ்ட் நேமில் போட்டுக்கோ. இல்லை உங்களுக்கு ஒரிஜினலாகவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குன்னா அதை இங்கே டைப் பண்ணிக்கோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேப்ஸில் டைப் பண்ணிக்கோ. சர்டிஃபிகேட்டில் கேப்ஸில் தான் இருக்கணும் உங்களுடைய நேம், அப்போ தான் நல்லாயிருக்கும், ஓகேவா. ஸோ அதனால் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து செட் பண்ணிங்க. அதேமாதிரி டிஃபால்ட் லாங்குவேஜ். ஸோ ஆக்சுவலாக நம்ம கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு மற்ற லாங்குவேஜில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற லாங்குவேஜ் இருக்குது. இங்கே நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உள்ளே நீங்கள் போகும்போது அந்த லாங்குவேஜ் தான் டிஸ்பிளே ஆகும், ஓகேவா. ஸோ அந்த லாங்குவேஜ் வேணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ கண்ட்ரி இந்தியா தான் இருக்கும், ஸ்டேட்டு நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன காட்டுதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டேட்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோ, ஓகேவா. கண்ட்ரி ஸ்டேட்டு ரெண்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் என்ன மெயில் கொடுத்தீங்களோ அது ஹைட் ஆகிருக்கும். ஸோ வேணுன்னா சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா கோர்ஸ் அந்த மெயிலுக்கு மாறிடும், சம்டைம்ஸ் லாக்காக கூட ஆகிடும். அதனால் மெயிலை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது இதை நீ கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கேரியர் கோல். ஸோ கேரியர் கோலில் ஒரு 5-6 கோல் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு கோலை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். படித்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கோல் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ நான் வந்து அப்ஸ்கில் டு அட்வான்ஸ் மை ஜாப் இன் டெக்னாலஜி கேரியர். ஸோ என்னோடய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி என்னோடய கேரியர் அடுத்த ஜாபுக்கு இது யூஸ் ஆக போகுதுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஜெண்டர் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஓகே. யார் என்ன ஜெண்டர், அந்த ஜெண்டரை பார்த்து யோசித்து பார்த்து இதில் செலக்ட் பண்ணுங்கள், ஓகேவா. அடுத்தது சப்ஸ்கிரைப் டு கம்யூனிகேஷன். இது நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டி போகலாம். ஸோ நீங்கள் சிஸ்கோலேருந்து ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணுன்னா இதை எனேபிள் பண்ணுங்கள், இல்லைனா டிசேபிள் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ எதுக்காக இதை கொடுக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த போர்ட்டல் டிசேபிளில் இருக்கும், அதாவது அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேவா. அந்த அப்டேட் பண்ணுற டைமில் ஒரு 1 hour இல்லை மேக்ஸிமம் 8 hour வரைக்கும் இந்த போர்ட்டலே டிசேபிளில் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு மெயில் வரும். ஸோ சிஸ்கோ சம்மந்தப்பட்ட புது கோர்ஸ் என்ரோல் பண்ணணும், இல்லை புது கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மெயில் வரும். அது வேணும்னா நீங்கள் கொடுங்க, வேணும்னா விட்டுடலாம், அது மேண்டட்ரி இல்லை, ஓகேவா. ஸோ அடுத்த சேவ் கொடுத்துட்டா சேவ் ஆகிடும். சேம் இதே வந்தது உங்களுக்கும், சேம் இதே டீட்டெயில் உங்களுக்கு வந்துதா, இதை நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்கணும். என்னாச்சு? ஸோ அவ்வளோதான், நீங்கள் இதை ரெண்டையும் பண்ணிட்டீங்க. முதல்ல கோர்ஸ் என்ரோல் பண்ணியாச்சு, ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியாச்சுன்னா
நீங்கள் கோர்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கள்.